ஒரு கேப்டன் பிரபாரம் பாக்குற மாதிரி சரத்குமாரையும் சின்ன கேப்டன் பாக்குற மாதிரி. கொம்பு சிவி கேப்டன் வந்து அடுத்தது வர மாதிரி எங்களுக்கு எல்லாம் தெரியுது. படம் நல்லா இருக்குமா, உட்காந்து ஒரு 2.5 மணி நேரம் போன தெரியல. ரொம்ப வருஷம் கழிச்சு ஒரு நல்ல காமெடி ஃபிலிம் பார்த்தோம். நல்ல காமெடியா இருக்கு. இப்படிதான் வேணும். மக்கள் எதிர்பார்க்கறது என்னன்னா வந்து 2.5 மணி நேரம் போர் அடிக்காம உம்முன்னு இல்லாம சிரிச்சிட்டு இருக்கணும். மெசேஜ் நல்ல மெசேஜ். வைகை டேமை சுற்றி இருக்கிறவங்க நல்லா ஒரு மெசேஜ் கொடுத்துருக்காங்க. விவசாயம் பண்ணோம், விவசாயத்தில் முன்னேற வந்து தப்பான வழி கஞ்சா பயிர் பண்றவங்களாம் வந்து திருந்தணும் அப்படின்றது ஒரு நல்ல மெசேஜ். போதைப் பொருளை ஒழிக்கிறாங்க. நல்லா பண்ணிருக்காங்க. ஜூனியர் கேப்டன் பார்த்த மாதிரி இருக்கு. 2 பேரோட காம்பினேஷன் அருமையா இருக்குமா. இது இன்னும் நாங்க ஒரு 4-5 படம் பாக்குறோம். அவங்க 2 பேர் காம்பினேஷன் வேணும்னு எதிர்பார்க்கிறோம். பொன்ராம் சாரோட பக்காவா பண்ணியிருக்காரு படம். நல்ல காமெடியா. இந்த சிவகார்த்தின் படம் வந்து அந்த மாதிரி நல்லா சிரிச்சுட்டே இருக்கிற மாதிரி இருக்குது. நல்ல காம்பினேஷன் நல்லா இருக்கு. சண்முக பாண்டியன் பயங்கரமா வளர்ந்து வர ஹீரோ. இன்னும் நல்லா டெவலப் ஆயிடுவாரு. அறிமுகத்துல பார்த்த மாதிரியே தெரியல. நல்லா இருக்கு ஆக்டிங். ஃபேமிலியா பார்க்க முடியும், தாராளமா பார்க்கலாமா. வேற எந்த தப்பான இதுவும் இல்லை. நல்லா பார்க்கலாம், சிரிச்சுட்டே இருக்கலாம். சின்ன பசங்களாம் நீங்க விரும்பலாம், ஜாலியா வந்து பார்க்கலாம். ஆக்ஷன் ஹீரோவா தான் இந்த படத்துலயும் நடிச்சிருக்காரு. காமெடி இருக்கு, சென்டிமெண்ட்ஸ் இருக்கு, எல்லாமே கலந்த ஒரு திரைப்படம் இது. குடும்பங்கள் எல்லாரும் போய் திரைப்படம் பார்க்க வேண்டிய ஒரு படம். ஏன்னா இப்ப எல்லாருமே லீவு, எல்லாமே ஹாலிடேஸ்ல இருக்காங்க. ஃபேமிலியா போய் தியேட்டர்ல போய் பார்க்க வேண்டிய ஒரு படம் அப்படின்றத மட்டும் நான் சொல்றேன். சரத்குமார் சார் ஆக்சுவலி எல்லாருமே எல்லாருமே அவங்கவுங்க கேரக்டர், அவங்கவுங்க ரோல் பிரமாதமா பண்ணியிருக்காங்க. மாமா மச்சானா சரத் சாரும் சண்முக பாண்டியனும் நடிச்சிருக்காங்க. 2 பேருக்குள்ள அந்த பாண்டிங் நல்லா ஒர்க் அவுட் ஆயிருக்குங்க. 2 பேருடைய கெமிஸ்ட்ரி நல்லா ஒர்க் அவுட் ஆயிருக்கு. மிக பிரமாண்டமா இருக்கு. மேம், கட்சி பாரபட்சம் இல்லாம கலைத்துறையில ஒண்ணு சேர்ந்திருக்காங்களா, இது எப்படி பாக்குறீங்க சரத்குமார்? அந்த காம்பினேஷன், சினிமா காம்பினேஷன் கட்சி. நீங்க படம் பாருங்க, நீங்க படம் பார்த்துட்டு உங்களுடைய ரிவ்யூஸ் எனக்கு சொல்லணும். நீங்க டெய்லி என் ஆபீஸ்ல வந்து பாக்குறீங்க, உங்க கருத்துக்களை சொல்ல வேண்டும் என்று கேட்டுக்கொள்கிறேன். நன்றி. நல்லா இருக்கு படம், நல்லா இருக்கு. எப்படி நடிச்சிருக்காரு? நல்ல நடிப்பு. 2 பேர்ல போட்டி அடிச்சிருக்காங்க. சுப்ரீம் சார் சரத்குமாரும் இளைய கேப்டன் சண்முக பாண்டியனும் நல்லா அருமையா அடிச்சிருக்காங்க. போட்டி அடிச்சிருக்காங்க. நல்ல கதை போர் அடிக்காம போது. நல்ல 2.5 மணி நேரம் நல்லா திருப்தியா இருக்கு. நல்லா இருக்கு. காமெடியோட கதை, காமெடி கதை ஒன்னா வருது. நல்லா இருக்கு. மியூசிக்லாம் எப்படி இருக்கு? நல்லா இருக்கு, அருமையா இருக்கு. எல்லாம் இன்னைக்கு ரிலீஸ் ஆயிருக்கு. மிக பிரம்மாண்டமா இந்த படம் இயக்கப்பட்டிருக்கு. உண்மையிலேயே மனசுக்கு நிறைவா இருக்கு, சந்தோஷமா இருக்கு. கேப்டன் ரசிகர் எல்லாருக்கும் ஒரு விருதாக இருக்கும். நீண்ட நாள் கோரிக்கை, மக்கள் மத்தியில ஃபேன்ஸ் மத்தியில இந்த மாதிரி ஷம்மு நல்ல காமெடி பண்ணணும், டான்ஸ் ஆடணும், ரொமான்ஸ் சீன் இருக்கணும், ஃபைட் இருக்கணும், ஒரு மசாலா படம் கேப்டன் ரசிகர் ரொம்ப நாளா கேட்டுட்டு இருந்தாங்க. 13 வருஷம் காலம் ஷம்மு வந்து அப்பாவுடைய பெரிய படங்கள் நடிக்காம, ஆனா இன்னைக்கு இந்த படம் பண்ணது எங்க ஃபேன்ஸுக்கு தேமுதிக தொண்டர் முதல்ல ஹாப்பியா இருக்கு. இனி மக்களாக நீங்கள் இனி அடுத்தடுத்து வரும் காட்சிகள் நீங்க எல்லாரும் கொண்டாடி ஷம்முக்கு நீங்க ஆதரவு கொடுக்கணும்னு நான் கேட்டுக்கேன்னா, தமிழ் சினிமாவுக்கு அனைத்து ஜாமான்களும் இந்த படத்துல ஒன்னா சேர்ந்திருக்காங்க. இசையமைப்பாளர் எம்எல் சங்கர் ராஜா இருக்கட்டும், டைரக்டர் பொன்ராம் சாரா இருக்கட்டும், சரத்குமார் சாரா இருக்கட்டும், தேனிசை தென்றல் இசைஞானி இளையராஜா அவர்களும் இது ஒரு பாட்டு பாடி இருக்காரு. அதனால யுவன் சங்கர் ராஜாவும் சாரும் இளையராஜா சாரும் முதல் முறையாக இந்த படத்துல வந்து ஒரே பாட்டு பாடி இருக்காங்க. இந்த மாதிரி பல அம்சங்கள் இந்த படத்துல இருக்கு. ஷம்மு ஒவ்வொரு ஆக்ஷன் காட்சிகளுமே தியேட்டர்ல வந்து அனைவரையும் பிரமிக்க வைக்குது. ஏன்னா கண்டிப்பாக கேப்டனுக்கு பிறகு அந்த ஆக்ஷன் இடத்தை பிடிக்கிறது ஜூனியர் கேப்டன் சண்முக பாண்டியனால மட்டும்தான் முடியும். நான் முதல் படத்துல இருந்து சொல்றேன், இன்னைக்கும் சொல்றேன், அவரோட அண்ணனா நான் பேசல, சண்முக பாண்டியன் ரசிகரை நான் ஒவ்வொரு முறையும் சொல்றேன். நிச்சயமாக கொம்பு சிவி படம் மிகப்பெரிய அளவு மிகப்பெரிய வெற்றி படமாக வரும். மக்கள் நீங்கள் அனைவரும் தியேட்டர்ல போய் பார்த்து இந்த திரைப்படத்தை கொண்டாடணும் நான் கேட்டுக்கிறேன். அதனால ஷண்முக்கும் சரி, திரைப்படம் அனைவருக்கும் என்னோட நன்றியும் வாழ்க்கையில் நான் தெரிவித்துக் கொள்கிறேன். படம் சொல்ல முடியாது, சூப்பர். ஃபேமிலியோட வந்து உட்காந்து பார்க்கலாம். வந்து அருமையா இருக்கு. எல்லாருமே நடிச்சிருக்காங்க. சரத்குமார், சண்முக பாண்டி எல்லாருமே இருக்கு. நல்ல நடிப்பு, நல்லா பாட்டு நல்லா இருக்கு. படம் நல்லா, மியூசிக் நல்லா. யுவன் சங்கர் ராஜா சூப்பர், நல்லா நல்லா பண்ணிருக்காரு. படமும் நல்லா சூப்பரா இருக்கு. ஃபேமிலியோட உட்காந்து பார்க்கலாம். சூப்பர் படம், நல்லா இருக்கு. எப்படி நடிச்சிருக்காங்க? ஆக்டிங் சூப்பரா இருக்கு. சரத்குமார் அவங்க ஆக்டிங், 2 பேர் ஆக்டிங் காம்போ பக்காவா இருக்கு. 2 பேரும் மேட்சிங் கரெக்டா. என்ன மாதிரி ஸ்டோரி, என்ன மாதிரி ஸ்டோரி? ஃபேமிலி தனி டிபார்ட்மெண்ட். இது வந்து நம்ம கஞ்சா எடுக்கிறாங்களா, அந்த இது இப்படி பண்றாங்க, அது எப்படி செய்யறாங்க, அதெல்லாம் ஃபேமிலியா பார்க்க முடியுமா? கன்ஃபார்ம் பார்க்கணும். மற்றபடி காமெடிலாம் இருக்கா? காமெடி இருக்கு. வந்திருக்க பிரஸ் எல்லாருக்கும் வணக்கம்.
நானும் பொன்ராம் சார், சரத்குமார் சார், நாங்க எல்லாரும் மக்களை சிரிக்க வைக்கணும்னு ஒரு படம் பண்ணியிருக்கோம். ஒரு உண்மையான சப்ஜெக்டை, ஒரு சீரியஸான சப்ஜெக்டை எடுத்து அதை எவ்வளோ ஜாலியா காட்ட முடியுன்ற இதுல நாங்க ஒரு எஃபர்ட் எடுத்திருக்கோம். இங்க மக்கள் சிரிக்கிறத, அவங்க ரெஸ்பான்ஸை பார்க்கும்போது அதை நாங்கள் ஃபுல்ஃபில் பண்ணியிருக்கோம்னு நாங்கள் நினைக்கிறேன். ஸோ எல்லாரும் தியேட்டர்ல போய் இந்த படத்தை பாருங்க. உங்க எல்லாருனாலையும் இந்த ஒரு நாங்கள் சொன்ன அந்த மெசேஜாக இருக்கட்டும், எனக்கும் எங்கள் அம்மாக்குள்ள இருக்க பாசம், எனக்கும் சரத் சாருக்குள்ள இருக்க பாசத்தை அவங்க எல்லாருனாலும் ரிலேட் பண்ண முடியும். ஸோ எல்லாம் தியேட்டர்ல போய் படத்தை பாருங்க, என்ஜாய் பண்ணுங்க, நல்லா சிரிச்சுட்டு வெளியே வாங்க. அதுக்கு தான் நாங்கள் இவ்வளோ போராடினோம், அதுக்கு தான் நாங்கள் எங்கள் பெஸ்ட்டாக கொடுத்துருக்கோம். நாங்கள் எப்படி பண்ணியிருக்கோம்ட்டு நீங்கள் எல்லாரும் உங்களோட ரிவ்யூ மூலியமாகவும் உங்களோட கருத்து மூலியமாகவும் எனக்கு சொல்லணும். நீங்கள் ப்ரெஸ் மீடியா எல்லாரும் எனக்கு சப்போர்ட் பண்ணி எல்லாரும் தியேட்டரில் போய் படத்தை பாருங்க. நன்றி. ஆனா விவசாயிகளுக்கான பிரச்சனையை பத்தி இந்த படத்தை பேசிக்கன்னு சொல்றாங்க. இந்த கதையை செலக்ட் பண்ற காரணம் என்ன? அதுதான் ஒரு உண்மையான சம்பவம். இது நம்மளுக்கு டேம் கட்டியிருக்காங்க, அதுக்கு பின்னாடி அந்த ஊர் எத்தனை பேர் ஊருக்கு விட்டு கொடுத்துட்டு போனாங்க, அந்த மக்களுக்கு என்ன ஆச்சு, என்ன பண்ணாங்க அப்படின்றப்பட்ட கதை தான் இது. ஸோ அதுக்காக தான் நான் இந்த கதையை சூஸ் பண்ணேன். பயிற்சி அது தொடர்பான பிரச்சனை வந்து இருந்துகிட்டே தான் இருக்குது. முன்ன இருந்ததோட இப்ப பைரசி ரொம்ப கம்மியாயிருச்சு. இப்போ ஓடிடில படம் வர ஆரம்பிச்சிருச்சு, எல்லாம் ஓடிடியை ப்ரிஃபர் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. யாருக்குமே குவாலிட்டி இல்லாத படம் பார்க்க இன்ட்ரெஸ்ட் இல்லை, எல்லாருமே HD குவாலிட்டி பெரிய ஸ்கிரீன்ல பார்க்கணும்னு தான் ஆசைப்படுறாங்க. எனக்கு தெரிஞ்சு பைரசி இப்போ அந்த அளவுக்கு ஒன்றும் பெருசா இல்லை, பட் இருக்கு, கொஞ்சம் கொஞ்சமா ரெக்டிஃபை. பெரிய படத்து கூட வந்திருக்கீங்க, அவதார் கூட சேர்ந்து. அது ஹாலிவுட் படங்க, நம்ம தமிழ் படம், நம்ம தமிழ் படத்தை கொண்டாடுவோம். ஸோ ஹாலிவுட் படத்து கூட எது கம்பேர் பண்ணிக்கிட்டு. படம் நல்லா சூப்பராக இருக்கு, நல்ல கிராமத்து படம் தான், நல்லா காமெடியும் இருக்கு, எல்லாமே நல்லா இருக்கு. படம் சூப்பர். இதில் நல்லா டைரக்டர் நல்லா கொண்டு வந்திருக்காரு. சரத்குமார் சொல்ல சூப்பர் ஸ்டார், சூப்பர். சின்ன கேப்டன் சூப்பர். படம் நல்லா இருக்குப்பா. படம் நல்லா இருக்கு, எல்லாருமே பார்க்கலாம், ஃபேமிலியோட பார்க்கலாம். நல்லா இருக்கு படம். சரத்குமார், சண்முக பாண்டி, ஹீரோயினி எல்லாமே நல்லா தான் நடிச்சிருக்காங்க. நல்லா இருக்கு. கொம்பு சிவி கேப்டன் வந்து அடுத்த இது வர மாதிரி எங்களுக்குலாம் தெரியுது. ஸோ அதனோட வாரிஸ் வந்து நடிக்கிறது வந்து எங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. அடுத்து அந்த கொம்பு சிவி படமும் அதுக்கேற்ற மாதிரி இருக்கு கதை. காமெடிலாம் நல்லா இருக்கு, நல்லா பண்ணியிருந்தாங்க. அருமையாக இருந்தது, நல்லா அருமையாக இருந்தது. பாடல்கள் எல்லாம் அருமையாக இருந்தது. ஃபைட்டு நல்லா இருந்தது. கிராமத்தோட பார்க்கறது நல்லா எடுத்துருக்குறாங்க, ஃபேமிலியாக பார்க்கலாம். நல்லா அருமையாக இருக்கு. மீண்டும் ஒரு கேப்டன் பிரபாகரன் பார்க்குற மாதிரி, சரத்குமாரையும் சின்ன கேப்டனையும் பார்க்குற மாதிரி அவங்க நடிப்பு எப்படி இருக்கு? நல்லா நல்லா அதான் சொல்லியாச்சு, கேப்டன் பிரபாகரன் சொல்லியாச்சு. அதோட நீங்கள் அதுக்கப்புறம் எதுவும் கேட்க வேண்டிய அவசியமே இருக்காது. படத்துல காமெடி எல்லாம் எல்லாம் நல்லா அருமையாக இருக்கு, நல்லா அருமையாக இருக்கு. எல்லாம் ஃபேமிலியாக தாராளமாக பார்க்கலாம், குடும்பத்தோட பார்க்கலாம். போர் அடிக்குதா படத்துல? ஒரு இது போர் கிடையாது, நான் படம் முடியுதே தெரியலையே. ஆமாம்.